நாக் நாக், நீ எங்கேயா இருக்க? உன்னை வீடு பூரா தேடிட்டு இருக்கேன். இந்த புக்கை கொண்டு போய் வச்சுட்டு சாப்பாடை ரெடி பண்றேன். உனக்கு உடம்புக்கு எதுவும் ஆகலையே, என்ன இவ்வளவு சைலண்டா இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். இப்ப மணி என்ன ஆகுது? 8 ஆகுது. இங்க பாருங்க, டைனிங் டேபிள ரெடி பண்ணுங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நாக் நாக்? ஒண்ணும் இல்ல தாத்தா. இப்ப மணி என்ன ஆகுது? 8 மணி ஆகுது. ஹலோ நாக் நாக், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். இப்ப மணி என்ன ஆகுது? 5 மணி ஆக போகுது. எல்லாம் முடிஞ்சது. ஏதோ நல்ல வாசனை வருது, என்னன்னு தெரியலையே. வாங்க, சாப்பிடுற நேரம். கெட்ட நேரம்னு சொல்லு, நீ சமைக்கிறத நாங்க சாப்பிடுறோம்ல. இன்னைக்கு எல்லாருக்கும் பாப்கார்ன் சூப். நீ பண்ணிருக்கிற பாப்கார்ன் சூப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய், நீ சாப்பிட வரல? எனக்கு பசிக்கலப்பா. என்னது, உனக்கு பசிக்கலையா? பாட்டி, நாக் நாக்குக்கு பசிக்கலையா? என்ன உனக்கு பசிக்கலையா? இப்ப மணி என்ன ஆகுது? 10:15 ஆகுது. ஹலோ ஜெஸ், வந்துட்டியா? என்னாச்சு, நீ சீக்கிரம் வந்துட்ட? நாக் நாக், உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பண்ற? ஆஹா. பசி வேற எடுக்கலையா? ஹலோ. ஏய், இங்க இருக்கியா? நாக் நாக், நாக் நாக், நான் இங்க இருக்கேன். எங்க இருக்க? எனக்கு தெரியலையே. நாக் நாக். ஹலோ. நீ என்ன பயமுறுத்திட்ட நாக் நாக். இப்படி எல்லாம் செய்ய கூடாது. நீ இந்த மாதிரி மறுபடியும் பண்ண கூடாது. அப்படியா? சரி சரி. என்னாச்சு? தினம் விளையாடுற மாதிரி தோட்டத்துல விளையாண்டுகிட்டு இருந்தா திடீர்னு காணாம போயிட்டா. நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் இன்ஸ்பெக்டர். மேரி. சாயங்காலத்துல இருந்து உங்க பொண்ணை நீங்க பாக்கல அதானே? ஆமா இன்ஸ்பெக்டர், அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் நான் போன் பண்ணி கேட்டுட்டேன். எங்கேயுமே அவ வரலையா. அவ ஏதாவது வேணும்னு கேட்டாளா? எங்க வீட்டுக்காரர் ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாரு. அவளும் போகணும்னு அடப்பிடிச்ச. நான் தான் போக வேண்டாம்னு சொன்னேன். அதுதான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? அந்த சித்திரக்குள்ள இசபெல்ன்ற பொண்ணை தூக்கிட்டு போயிட்டான். அந்த நேரம் பார்த்து அந்த காட்டுல ஒருத்தர் கூட இல்ல. அந்த பொண்ணை அவன் பலி கொடுக்க போறான். மரத்துக்கு அடியில இருக்கிற பாதாள உலகத்துக்கு அவன் யார கூட்டிட்டு போனாலும் திரும்பி வர முடியாது. இதுதான் இந்த கதையோட முடிவு. எப்படி இந்த கதை பிடிச்சிருந்ததா? சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். நீ சொன்னது கதை மாதிரி தெரியல, நிஜமா நடக்க போற சம்பவம் மாதிரி தெரியுது. இங்கதான் அந்த சித்திரக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான். என்னது, சுத்துறானா? ஆமா, அந்த சித்திரக்குள்ளனுக்கு சூனியக்காரங்களை கண்டாலே பயம். எதுக்கு ராத்திரி நேரத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க? பௌர்ணமி ராத்திரி, அதாவது அன்னைக்கு நிலவு வந்து பட்ட பகல் மாதிரி வெளிச்சமா இருக்கும். அந்த நேரம் பார்த்து இந்த காடும் நல்லா தூங்கிட்டு இருக்கும். இன்னைக்கு தூங்குற மாதிரியே தூங்கிக்கிட்டு இருக்கும். நான் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன்ப்பா, இந்த தடவையும் கிடைக்கல. உனக்கு துணைக்கு 2 பேரை கூட்டிட்டு போய் நீ எல்லா இடத்துலயும் தேடி பாரு. சரி பாட்டி, நான் கிளம்பி போறேன். என்ன போறியா? எதுக்கு? ஒரு சின்ன குழந்தைய காணுமா. அப்பா இன்னைக்கு காலையில ஊருக்கு போனாரா? நானும் கூட வரேன்னு சொன்னேன். ஆனா அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து நீ போக கூடாது, இங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. என் மேல யாருக்குமே அன்பே அழாத மேரி. நீ என்னைக்கு பார்த்தங்கிற விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சத்தியம் பண்றியா? சரி சரி, சொல்ல மாட்டேன். சரி, வா விளையாடலாம். கபடி விளையாடலாமா? வேண்டாம், இப்ப நம்ம கண்ணாமூச்சி விளையாடலாம். சரி சரி சரி, விளையாடலாம். சரி, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். நீ 20 வரைக்கும் எண்ணணும், ஆனா ஏமாத்த கூடாது. ஆனா எனக்கு கவுண்ட் பண்ண தெரியாதே, நான் படிக்கல. இன்னைக்கு பௌர்ணமி நிலவு நல்லா இருக்கு. இந்த குழந்தைய காணோம்னு நினைச்சு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். இது சின்ன விஷயம், இதுக்கு போய் இது என்னமா எனக்கு ஒரு நல்ல விஷயமா தோணல. தாத்தா தாத்தா, 20 வரைக்கும் எப்படி என்னன்னு சொல்லித்தாங்க. அது ரொம்ப சொல்லப்பட்டா 1 2 இப்ப 3. எதுக்காக கவுண்டிங் கத்துக்கிற? நான் கண்ணாமூச்சி ஆடுறேன், அதனாலதான். 2 பேர் விளையாடுற விளையாட்டு யாரும் கூட விளையாடுறா? அது வந்து நான் தனியா தான் விளையாடுறேன். கண்ணா மூச்சி தனியா விளையாடுறியா? உங்களுக்கு அந்த விளையாட்டு தெரியாது. இப்ப எங்க போற நாக் நாக்? இவன் என்ன இப்படி குழப்பறான்? நாக் நாக் சொல்றது அவனுக்கு மட்டும்தான் புரியும்.
இந்த இடத்துல தான் நீங்க கடைசியா அவளை பாத்தீங்களா? ஆமா இன்ஸ்பெக்டர். பயப்படாதீங்க, நாங்க அவளை கண்டுபிடிக்கிறோம். Thank you. ஜாஸ், இங்கதான் இருக்கு இன்ஸ்பெக்டர், சொல்லுங்க. ஏதாவது குழு கிடைச்சதா? இல்ல, ஒன்னும் கிடைக்கல. விடாத, எல்லாத்தையும் தேடிப்பாரு, ஏதாவது கிடைக்கும். உங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன், வந்துகிட்டே இருக்காரு. சரி, அவர் வர வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்றேன். என்ன நீங்களா? நாங்களே தான். நாங்க இங்கதான் இருக்கோம். மேரி இந்த பக்கமா தான் போயிருப்பாளா? ஒருவேளை அவ காட்டுக்குள்ள போயிருப்பாளோ? சரி, நீ சொல்ற மாதிரியே பாத்துட்டா போகுது. காட்டுக்கு போறது நல்லது இல்ல. பயந்துகிட்டு நிக்காத, பயந்தாங்கொழி வா. அங்க பாரு, அது அசையுது. என்ன? எல்லாம் ஆடுது. அதனால என்ன? அதனால என்னவா? பாட்டி சொன்ன கதையில வர சித்திர கொள்ளன் தான் அந்த குழந்தைய கடத்தி இருக்கலாம். நாம போய் மாட்டிக்கணுமா? சரி, அப்படின்னா நீங்க தனியா இரு. நாங்க 2 பேரும் போனா சித்திரக்குள்ள எங்களை தாக்க மாட்டான். அதனால நாங்க காட்டுக்குள்ள போறோம். ஆமா, அது வந்து உன்னை தாக்குச்சுன்னா நீயே அது சமாளிச்சுக்க. வந்து தாக்குமா? என்னைய கூட்டிட்டு போங்க. 20. இப்ப வரட்டுமா? நாக் நாக். இங்க இருக்க. நாக் நாக். அழகான பொண்ணு. நீ எங்க போயிட்ட? இவளை நான் கடத்திட்டு போறேன். இவன் யாரு? கண்டுபிடிச்சிட்டேன். நான் பயந்தே போயிட்டேன். எங்க போன? மேரி, இவ்வளவு பயங்கரமான காட்டுக்குள்ள அவ இருப்பான்னு நினைக்கிறியா? நீ சொல்றது சரிதான். நாம திரும்ப போகலாம். அதுவும் ராத்திரி நேரத்துல காட்டுக்குள்ள போறதுக்கு பயமா இருக்கு. சரி வா, நாம எல்லாருமே வீட்டுக்கு போகலாம். பாட்டி கிட்ட சொல்லி அந்த கிறிஸ்டல் பால்ல ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்க சொல்லலாம். இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உன்னை தேடி ரொம்ப தூரம் அலைஞ்சேன். உனக்கு 20 வரைக்கும் என்ன தெரியுமா? என்னால முடியுமே, கண்டிப்பா முடியும். எண்ணி காட்டு. 1 2 3. அதுக்கப்புறம் உனக்கு தெரியாதே. நான் தான் கபடி விளையாடலாம்னு சொன்னல, நீ தான் வர மாட்டேன்ற. அது பாய்ஸ் கேம், நான் விளையாட மாட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, யாரு வேணாலும் விளையாடலாம். நான் உன் ஃப்ரெண்ட் தானே கேக்குறேன், வேற விளையாட்டு விளையாடலாம். ராத்திரி நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? இந்த காட்டு இலாக்க அதிகாரி நான் தான். தொலைஞ்சு போன பசங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. டேய் தொப்பி தலையா, நாங்க இங்க கண்ணாமூச்சி அடிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு தேவையில்லாம வந்து டிஸ்டர்ப் பண்ற? உன்னோட உதவி வேற யாருக்காவது தேவைப்படும், அங்க போ. என்ன நம்பாம இந்த ஆவியை நம்பிக்கிட்டு இருக்கியா? நாவின்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஐய், பொம்மை கொண்டு வந்திருக்கியா? ஆமா, பொம்மைதான். உன்னை அழிக்க போற வாட்டர் கேன் தான். ஏய் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஏய், இந்த தண்ணி துப்பாக்கிக்கு போய் இப்படி பயப்படுற? ஆமா, தண்ணி எங்க மேல பட்டா எங்க உருவம் மறைஞ்சு போயிடும். அதனால தண்ணியை கண்டா நாங்க பயப்படுவோம். இப்ப நீ என் கூட வர வா, போலாம். தள்ளி நில்லு. உன்னை பார்த்தா எனக்கு பிடிக்கல. நான் உன் கூட வர மாட்டேன். நாக் 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 நாக். என்ன தயவு செஞ்சு காப்பாத்து. என்ன விட்டுடாத. நான் இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த சித்திரக்குள்ள நிச்சயமா இங்க இருக்கான்னு நீ சொல்ற, ஆனா எனக்கு என்னமோ அப்படி தோணல. சும்மா வளவளன்னு பேசாம ஒரு டீ போட்டு கொண்டு வா. அந்த காட்டுக்குள்ளதான் அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்கல்ல. அந்த குள்ளந்தான் அவளை புடிச்சு வச்சிருக்கணும். எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? என் உள் மனசு சொல்லுது. நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பசங்களுக்கு கதை சொன்னியே, அது கதை இல்ல, நிஜம். நான் உன் கூட வர மாட்டேன். என்ன விட்டுடு ப்ளீஸ். நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை விட மாட்டேன். மரியாதையா என் கூட வா. நீ என் கையை ரொம்ப அழுத்துற. எனக்கு வலிக்குது. ரத்தம் போடாம வா. விடு. ஓ வாயை எப்படி அடைக்கணும் எனக்கு நல்லா தெரியும். உன்னை எங்க கொண்டு போய் சேர்க்கிறேன்னு பாரு. போதும். சக்தி வாய்ந்த மரமே, உனக்கு தேவையான பொருளை கொண்டு வந்திருக்கேன், தர. பிரமாதம், நான் நினைச்சது நடந்துருச்சு. நீ ஏன் இப்படி செஞ்ச? வா. என்னை விடு. நான் வர மாட்டேன். என்னை விட்டுரு ப்ளீஸ். என்னை விடு. ஓ பாய் மேரி.
ஆலிஸ் பாரு, நீ சொன்ன மாதிரி இந்த சித்திரக்குள்ள போறான். நான் தான் சொன்னேன்ல சித்திரக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான்னு. இந்த பௌர்ணமி ராத்திரினாலே அவன் வேட்டையாட வந்துருவான். என்ன பயமுறுத்த கட்டுக்கதையா சொல்றீங்க? மேரியை இன்னும் கண்டுபிடிக்க முடியலையே. அந்த குழந்தைய நிச்சயமா பாதாளத்துல தான் அடைச்சு வச்சிருப்பான். அவன் நாக்கு எங்க போனான்? அதானே, நாக் எங்க போனா? பாட்டி என்னாச்சு நாப்லாக்? ஏன் அழுற? பாட்டி, என்னோட ஃப்ரெண்டுக்கு ஆபத்து வந்துடுச்சு. யாரு உன் ஃப்ரெண்டு? யார்ட்டையும் சொல்லாதன்னு சத்தியம் வாங்கியிருக்கா. சொல்லாதனா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இல்ல நான் சொல்றேன். அவ பேரு மேரி. காணாம போயிட்டா. நீ கதையில சொன்ன அத்தனை சம்பவமும் இப்ப நிஜமா நடக்குது பாரு. இப்போ நாக் எப்படி இருக்கான் பாட்டி? இந்த அளவுக்கு அவன் வருத்தப்பட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இன்னைக்கு பூரா அந்த மேரி கூட தான் இவன் விளையாடிக்கிட்டு இருந்திருக்கான். இனிமே இந்த நாக்க நான் நம்பவே மாட்டேன். அந்த சித்திர பார்த்து அவன் ஏற்கனவே ரொம்ப பயந்து போயிருக்கான். அவன் ரொம்ப ஆபத்தானவனாச்சு. அந்த சித்திரக்குள்ள கூட்டிட்டு போறத நம்ம நாக் பாத்துருக்கான். என்ன? எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன சொல்லு? அவனுக்கு நான் பொறி வைக்க போறேன். அவனை பிடிக்க பொறி வைக்கிறியா? அதுக்கு எனக்கு ஒரு பொண்ணு தேவை. ஹலோ ஹலோ ஜாஸ். என்ன காட்டுக்குள்ள வாக்கிங் போணுமா? அதுவும் ராத்திரி 2 மணிக்கா? என்ன சொல்ற? அந்த பொண்ணு எப்படி இருப்பா சொல்லு. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ சின்ன பையன், உனக்கு எதுவும் தெரியாது, சும்மா இரு. அழகா இருப்பல்லா? அவ ரொம்ப அழகா இருந்தா. அவளை காப்பாத்துறது செய்ய வேணாமா? சும்மா பேசிட்டு இருக்க. ஆமா உதவி செய்யணும். அப்புறம் நாம ஆபத்துல மாட்டிக்குவோம். நம்ம எல்லாம் ஆவீங்க, எதை பார்த்தும் பயப்படக்கூடாது. வாங்க போலாம். சரி வா போகலாம். எதுக்கு எடுத்தாலும் பொசுக்குன்னு கிளம்பிடுறானுங்க. நிச்சயமா இதனால லூசிக்கு ஆபத்து வரும் ஜாஸ். நீங்க பயப்படாதீங்க பாட்டி. அவளுக்கு ஆபத்து வராத அளவுக்கு நான் பின்னால இருந்து பாத்துக்கிறேன். லூசி வந்துட்டான்னு நினைக்கிறேன். உனக்கு நிச்சயமா தெரியுமா இதான் வழியா? ஆமா இதுதான். இந்த பயந்தாங்கொல்லி எங்க போனா? ஆளை காணோம். பயந்தாங்கொல்லி, ஏய் எங்க போயிட்ட? பயந்தாங்கோலி எங்க தான் இருக்கேன். இங்க நீ என்ன பண்ற? ஐயோ அங்க பாரு. வரான். இவன் தானா அது? அது அவன்தான். எங்க போறான் அவன்? மவனே, அவன் மட்டும் என் கையில கிடைச்சானா சின்ன பின்ன ஆக்கிடுவேன். பின்னாடியே போலாம் வாங்க. சரி வரேன். எனக்கு பாக்ஸிங் தெரியுங்கிற விஷயம் அவனுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். என்னது நடுராத்திரில கூப்பிட்டு சித்திரக்குள்ள நான் பிடிக்கலான்னு சொல்ற? நீ நிச்சயமா எனக்கு உதவி செய்வேன்னு தான் கூப்பிட்டேன். சரி, அவனை நான் பாத்துட்டா என்ன செய்யணும்னு சொல்லு. அவன் நிச்சயம் உன்னை பாதாள வரைக்கும் தான் கூட்டிட்டு போவான். ஜாக்கிரதை. நீ பயப்படாத லூசி. உனக்கு பாதுகாப்பா நான் பின்னாடியே தான் இருப்பேன். இதுக்கு ஒழுங்கா நான் தூங்கி இருக்கலாம் போல. இதுக்கு நீ தயாரா இருக்கியா? இன்னும் தயாராகல. புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். நீ எப்பவுமே தைரியத்தை இழக்க கூடாது. இந்த பெரிய பொறுப்பு இப்ப உன் தோள்ல தான் இருக்கு. எல்லாரும் என்ன தனியா விட்டுட்டு கலந்துக்கிட்டீங்களா? சரி வா. இரு வரேன். பாய். சரி வா லூசி. இங்க இருக்கு. இங்கயா? என்ன சொல்றாங்க? இது கடியில ஏதோ ஒண்ணு இருக்கு. எனக்கு நல்லா சத்தம் கேக்குது. எப்படி உள்ள போறது? இப்ப பாரு மேரி, இப்ப நான் கண்ணை திறக்க போறேன். ஓடி வந்து உன்னை பிடிக்க போறேன். இந்த மந்திரம் வேலை செய்யல. வேற ஏதாவது பண்ணி பார்க்கலாம். நீ சாப்பிடுறதுக்காக நான் நிறைய பிரியாணி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். அந்த குரலை சொன்ன மந்திரவார்த்தை உனக்கு தெரியுமா? தெரியாது. சரி, நம்ம உள்ள பூந்து போய் பார்க்கலாம் வாங்க. போக வேண்டாம், அது நல்லதில்ல. அப்படியே செய்யறேன். இரு, நானும் வரேன். நான் இங்கே நின்னு என்ன நடக்குதுன்னு பாக்குறேன். இவங்க எதுக்காக என்ன விட்டுட்டு ஓடிடுறாங்க? ஜாஸ் எங்க இருக்க? அடுத்த வெட்ட வந்துருச்சு. நல்ல இக்கட்டான சூழ்நிலையில மாட்டி விட்டுட்டா. இந்த பக்கம் வாமா. ஜாஸ் எங்க இருக்க? ஹலோ, நீயா? இந்த காட்டுல தொலைஞ்சு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? என்ன பார்த்து நீங்க பயந்துட்டீங்களா? இல்ல ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, அவ்வளவுதான். நானே பார்த்தேன். எல்லாரும் என்ன ஆனழகன்னு சொல்லுவாங்க. உன் பேர் என்ன? என் பேரை தெரிஞ்சுக்க உனக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கா? எனக்கும் உன் பேரை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. நீ என் கூட வா, எல்லாத்தையும் விவரமா சொல்றேன்.
ஏன் இன்னும் தயங்குற? என் கூட வா, உன்னை எங்கேயும் கூட்டு போயிட மாட்டேன். அது வந்து சொல்றேன் இல்ல, வா. இந்த மரத்துக்குள்ள போயிட்டே இருக்கோம், இதுக்கு முடிவே இல்லையா? ஆ, ஏ மேரி, ஏ மேரி, நான் வந்துட்டேன், என்ன பாரு. நாக் நாக் வந்துட்டியா? அது யாரு? மேரி, என் ஃப்ரெண்டு டோபி. ஹாய் டோபி. ஹலோ. குட்டி ஆவிங்களா, இங்க எதுக்காக வந்தீங்க? நாங்க மேரிக்காக இங்க வந்திருக்கோம். அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆமா, வெளியே போகணும். அப்போ என் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லியே என்னது ஆகணும். கேள்வியா? குறுக்க பேசாத, ஒழுங்கா பதில் சொன்னா உனக்கு விடுதலை, இல்லனா இங்கே சமாதி. அப்புறம் உன்னை யாரு தேடி வந்தாலும் காப்பாத்த முடியாது. எனக்கு பயமா ஏய், புத்திசாலி நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? உன்னோட கேள்வி என்ன? கேளு. எனக்கு இதுல எதுவுமே சரியா தெரியல. அப்ப இது நல்ல சகுனம் இல்ல. என்ன லேடிஸ், ஏதாவது கண்டுபிடிச்சீங்களா? அந்த குள்ள மனுஷன் கிடைச்சானா? கொஞ்ச நேரம் நீங்க சும்மா இருக்கிறீங்களா? ஏற்கனவே இதுல ஒண்ணும் தெரியல. ஆமா, இந்த குழந்தை அவன் கையில கிடைச்சா என்ன பண்ணுவான்? பாதாள அறைக்கு கூட்டிட்டு போய் அந்த குழந்தையை கொன்னுடுவான். கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கே. எப்படியாவது அந்த குழந்தைய காப்பாத்தி ஆகணுமே. அந்த குழந்தை மட்டும் இல்ல, லூசியும் ஜாஸுக்கும் வேற ஆபத்து வந்துருமே. நீ ஏன் தேவையில்லாம கவலைப்படுற? நம்ம நாக் நாக் தான் அங்க இருக்கிறான்ல. அவன் ஒரு குழந்தை மாதிரி, அவனுக்கு எதுவும் சரியா செய்ய தெரியாது. அந்த சின்ன குழந்தையை வச்சு அவன் எது வேணாலும் செய்யலாம். அந்த குழந்தையை பலி கொடுத்தா குள்ளனுக்கு சக்தி அதிகமாயிரும். நிஜமாவா சொல்ற? இது எப்படியாவது தடுக்கணுமே. அலஸ், என்ன பண்ணலாம்? அப்படி எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். அதுக்குள்ளாக இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இங்க பாரு, லூசி கூட்டிட்டு போறான். அங்கேயே நில்லு, நம்ம பயணம் இதோட முடிய போகுது. இங்க போறதுக்கு எந்த வண்டியுமே இல்லையே. ஆமா, இங்க யாரும் இல்ல. இப்ப என் வித்தைய பாரு. டிங் டிங் டிகானா, உனக்கு தேவையானதை கொண்டு வந்திருக்கேன், திறந்துடு. இல்ல இல்ல, என்ன அதுல தள்ளாத, நான் போக மாட்டேன். ஓஹோ, இந்த காட்டுல அழிஞ்சுக்கிட்டு இருக்கிற சித்திரக்குள்ள நீதானா? யார் நீ? இவளை காப்பாத்த வந்திருக்கியா? அது நடக்காது. இப்ப நான் எதையாவது செஞ்சாகணும். இவளை இதுக்கு பலியாக்க வேண்டியதான் என்னுடைய கடமை. வேண்டாம், அவளை தள்ளாத, விட்டுரு. பிரமாதம் பைந்தாங்கோலி. நல்ல வேலை. ஆ, என்னாச்சு? ஜாக்கிரதை, பாத்து லூசி, பாத்து. அப்படியே இரு, இதோ வந்துட்டேன். விட மாட்டேன், முடிச்சிடுவேன். கைய விடாத, விடாத. வா, தைரியமா இரு, நான் உன்னை காப்பாத்திடுவேன். அப்படியே வா. இதோ வந்துட்டேன். காப்பாத்திட்டேன். இந்த பழம் ரொம்ப தூரத்துக்கு போகும் போல இருக்கு. நீ ரொம்ப புத்திசாலி, யோசிக்காம கரெக்டா பதில் சொல்லிட்ட. ஆமா, நான் கூட எதிர்பார்க்கல. இதெல்லாம் எனக்கு ஜுஜிபி. ஏய், அவன் திரும்பி வரான். புடிங்கிட்டு போயிட்டானே. அந்த சத்தத்தை கேட்டியா? ஆமா, ஏதோ ஒரு சின்ன குழந்தையோட சத்தம் கேட்டது. ஜெஸ், ஒருவேளை அது மேரியா கூட இருக்கலாம். என்ன மேரியா? மேரி, நாம என்ன உள்ள குதிச்சிட்டோமா? வேணாம் வேணாம், அது நல்லதில்ல. நான் உதவி அந்த குழந்தையை காப்பாத்தி ஆகணும். பூமி மூட போகுது, நான் குதிக்க போறேன். இல்ல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பூமி மூடிடுச்சு பாரு. நாக் நாக். ஏய் பசங்களா, டோபியும் நாக் நாக்கும் மேரியை காப்பாத்திட்டாங்க. எல்லா கதையும் நல்லபடியா முடியற மாதிரி பூமியை மூடிருச்சு, கதையும் முடிஞ்சிருச்சு. ஆவிகள்ல எப்படி நல்லது கெட்டது இருக்கு, அதே மாதிரி உலகத்திலே நல்லது கெட்டது இருக்கு. அந்த சின்ன பொண்ணு மேரிக்கு இது ஒரு நல்ல பாடமா இருக்கும். இனிமே அவங்க வீட்டை விட்டு எங்கேயும் தனியா போக மாட்டா. நான் உன்னை வீட்ல விடவா? கொண்டு போய் விட்டா ரொம்ப நல்லா இருக்கும், தூங்குவேன். மேரி, நீ கண்டிப்பா வீட்டுக்கு தானே போற? ஆமா, அம்மா ரொம்ப தேடிட்டு இருக்காங்களாப்பா. என் கூட கபடி விளையாட உனக்கு ஆசையா இல்லையா? அடுத்த வாட்டி விளையாடலாம் என்ன? பேசுனது போதும் நாக் நாக். நான் மேரியை கூட்டிட்டு வீட்டுக்கு போகணும். உங்க அம்மா உன்னை பார்க்காம எப்படி அழுதுகிட்டு இருந்தாங்க தெரியுமா? ஓகே, கிளம்பலாமா? கண்டிப்பா போலாம். இந்த உலகத்திலேயே நீதான் ரொம்ப நல்லவன் நாக் நாக். பை நாக் நாக். பை. வா, போய் தூங்கலாம். ஆமா,
ஏன் நம்ம தூங்கணும்னு சொல்லுற? இவ்வளவு நேரம் அந்த பொண்ணை காப்பாத்த போனது ரொம்ப டயர்டா இருக்கு. ஆமா, நான் மறந்தே போயிட்டேன். நீ ஏதாவது கேள்வி கேட்காத, நாக்கு நாக்கு தான் உன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். சரி, அவங்கிட்டே கேக்குறேன், எதுக்காக அங்க நிக்கிறான்? என் கண்ணுக்குள்ளேயே நிக்கிறாளே.